தோனி விவசாயி. ஏன் விவசாயி தோனி? இதுதான் காரணம். சின்ன பசங்களாம் வந்திருக்கிறாங்க ஃபேமிலியோட. ஹாய். இவரெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு திக்கோர். இவரெல்லாம் ஜாலியாக சிரித்து பேசிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சாரி சார், tell me. Tell me. Sir, I am big fan, sir. Sir, I watch all your videos. Oh, thank you so much. Okay, என் வீடியோ வந்து ஹிந்தியில். ஓகே, இதுக்கப்புறம் அடிச்சு எல்லாம் விக்கெட்டு போயிடுச்சு. ஒரு மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. நீயும் டாவ் அடிக்கும் ஒன்னா கட்டுனா, நீயும் டாய் கொண்டா கட்டுனா, நீயும் டாவ். Are you come tomorrow? Are you coming? See you here. Yeah, here. I'm also here. Same block. இன்னைக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு மாதிரி நல்ல நாள். ஆமா, ஹோம் டீமோட டாமினன்ட் இல்லாம இருந்தாலே நல்ல நாள் தான். டே 3யோட குவிக்கான அந்த விழாக்கு ராஞ்சில இருந்து அப்படியே ஆட்டிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா கிளைமேட் வந்து அப்படியே லைக்லி இங்கிலாந்து கிளைமேட். இப்படி மணி 8 தான் ஆகுது. சும்மா மேகங்கள் இருட்டிக்கிட்டு வருது. ரிசல்ட் என்ன வேணாலும் வரலாம். ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். அப்பா, ஆனால் பார்த்தீங்களா, நேற்றுக்குமே இருட்டிட்டு வந்தது. ஆனால் திடீர்னு மேகம்லாம் போச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு கண்டிப்பாக மழை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நேற்றுக்கு எனக்கு ஃபீவர் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு ஃபீவர் கிடையாது. நல்லா இருக்கிறேன். எனக்கு எங்கள் கொடுத்த மாத்திரை அவ்வளோ பவர்னு நினைக்கிறேன். இல்லை எக்ஸ்ட்ராவே தான் மாத்திரை பண்ணாலும் இன்னைக்கு சாயங்காலம் வந்து போட்டு உடம்பை ரெடி பண்ணிடுவேன். பட் ஓகே, இன்னைக்கு உடம்பு செம்மையாக இருக்குது, பரவாயில்ல. பட் இருந்தாலும் லைட்டாக மழையில் நினைச்சிட்டோம்னா காலி ஆகிடும். அப்படியே ராஞ்சி இப்போ ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி நல்லா இருக்கு ராஞ்சி. நல்லா இருக்க சென்ஸ் இந்த மாதிரி அழுக்கா. ஓகே, இந்த மாதிரி சென்னையில் நீங்கள் அழுக்கு பார்த்துருப்பீங்க. ஆனால் ராஞ்சி பொறுத்தவரைக்கும் ரெடி பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ராஞ்சி சிட்டி அதாவது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஊரை விட்டு வெளியில போயிட்டீங்க அப்படின்னா அது வேற மாதிரி இருக்குது. இந்த வழியா போனா ஜெம்ஷெட்பூர் வரும் பாருங்க. இது ஒரு ராஞ்சி, ஒரு கிரீனிஷா இருக்குதா? எங்க பாருங்க இப்போ வெயில் வந்துருச்சு பாருங்க. தெரியுது, நான் சொன்னால ராஞ்சியோட கிளைமேட் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்புறம் இங்கே டிராஃபிக் ஆயிடுச்சு. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு சண்டேல நிறைய பேர் வெளில போறது வரதுமா இருப்பாங்க. பாருங்க, ஒருத்தர் குளிர் காய்ச்சிட்டு இருக்காரு. பாருங்க, வெயில் காமிக்குது பாருங்க. எப்படி மூடிட்டு இருந்ததா மானம். இது பாருங்க, அப்படியே பழக்கத்துல வெயில் அடிக்குது பாருங்க. ஆஹா, நல்லா இருக்குல்ல ராஞ்சி. அதாவது உள்ள சிட்டி எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஆனால் சிட்டி விட்டு வெளியில தான், இதுல ஊர் விட்டு வெளியில தான் இருக்கு. ஆனா நல்லா இருக்குது. இப்படி இருந்தா நல்லா இருக்குது. இப்படிதான் இருக்கும் ராஞ்சி. தோனி விவசாயி. ஏன் விவசாயி தோனி? இதுதான் காரணம். பாருங்களேன், பாட்டு டீ சாப்பிட்டாதான் டீ சாப்பிட்டாதான் உடம்பு ஓடும். சுடுதுதான். ரொம்ப நேரம் கையில வச்சிருக்கேன். நம்ம ஊர்ல நான் கை வச்சிருக்கவே மாட்டேன், கீழே வச்சிருந்திருப்பேன். ஆனா இந்த குளிர் இந்த குளிர் என்னை கையில வச்சிருன்னு சொல்லுது. அவ்வளோ சூடு தேவைப்படுது உடம்புக்கு. இன்னொன்று என்னன்னா, நம்ம இந்த கான்பூர்ல சொல்லியிருக்கிறல, வடிவில் கூட சொல்லுவார்ல, துபாயில எல்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை திரும்ப யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கேயும் அதே தான். இங்கெல்லாம் கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மண்ணில் செஞ்ச இந்த குட்டி மண் பாண்டத்துல தான் கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு நம்ம தூக்கி போட்டுருணும். எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். சார் பார்க்கவே சூப்பரா இருக்குது, அழகா இருக்கு, ஆனா அதை குடிச்சிட்டு தூக்கி போடுறாங்களே, இது எப்படி அவங்களுக்கு மனசு வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆனா என்ன பண்றது, இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. நார்த் ஃபுல்லாவே இப்படிதான், மேக்ஸிமம் நார்த்ல இப்படிதான். ராஜ்கோட்லயுமே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. கான்பூர்ல நாக்பூர்லாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. தனி டேஸ்ட்லாம் கிடையாது. பட் ஆனால் இது குடிக்கிறது நல்லா இருக்கு. குடிச்சிட்டு எடுத்துட்டு போகவும் முடியாது, நல்லாவும் இருக்காது. பார்மி அவருக்கு ஹெட்ஃபோன் மாட்டிருக்காரு. பார்மி இவரு வந்துருக்கிறாரு. அவர்கிட்ட வீடியோ போட்டதை காமிப்போம். என்ன ரியாக்ஷன் தான். பல்பு வாங்க போறோம், பண்ணு வாங்க போறோம்னு எனக்கு அவர் பிடிக்கும். ஃபோட்டோ எடுப்போம், அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும். ஏன்னா பார்மி ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கிரவுண்டில் செம்மையாக ஒரு என்டர்டெய்னர். அவர் ஒரு மாதிரி டல்லா இருக்கும் போது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்பவுமே ஒரு மாதிரி வேற மாதிரி வச்சிருப்பாரு. பார்ப்போம். இந்த ட்ரம்பட் எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் வந்துடுவார். ஐ திங்க் நான் ராஜ்கோட், பைசாக், ஹைதராபாத் எல்லா இடத்துலையுமே நான் அவரை பார்த்தேன். வரேன். Hello, sir. Nice to meet you. My name is Yeah? I'm a YouTuber. Yeah? Oh, nice. Okay. Cool. Oh, nice. I have one picture. Oh, nice. Very nice. Yeah, sure. Okay. Are you free? Just do it now. For a quick picture. Bro, photo bro. You could say that. Yeah. பார்த்தீங்களா, எனக்கு பிடிச்ச பார்மி அதெல்லாம் மீட் பண்ணேன். இது வரைக்கும் இந்த வீலாக் பண்ணி எனக்கு கேமரா எடுத்து எனக்கு அதை பழக்கமே கிடையாது. அது முதல்ல நீங்கள் தான், இவர் தான் வந்து எனக்கு வீலாக்கு ஃபஸ்ட்டு கேமரா பண்ணவர் நினைக்கிறேன். நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு அல்டிமேட்லி ஃபஸ்ட்டு, வேறு யாருமே கிடையாது. எனக்கு எப்படின்னா கேமரா ஒருத்தவங்க பண்ணேன், நம்ம ஃபாலோ பண்ண எனக்கு பழக்கமே கிடையாது. சொன்னார் ஃபஸ்ட்டு சொன்னேன், ப்ரோ நீங்கள் போங்க ப்ரோ, நான் கேமரா வைக்கிறேன், நீங்கள் அப்படியே பேசிட்டு போங்க ப்ரோன்னாரு.
ஏன்னா அவர்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரில. அவர் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாருன்னா என்ன ஏட்டையா போலீஸில் என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது கூட தெரியாதானே. எனக்கு அதெல்லாமே வராது. நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் என் வீலாக்கான அப்படி பண்ணது கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அவரையும் பார்த்துல ரொம்ப சந்தோஷம். பார்மியான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் தான், நீங்கள் வந்தால் டல் மூமெண்ட்டே கிடையாது, கிரவுண்டில் நீங்கள் ஒரு என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சீரியஸ்லி ஒரு என்டர்டெய்னர். அப்புறம் அந்த பிளிஸ்ஃபுல் ஒரு கிரேட் மூமெண்ட்டை படம் பிடிச்சது திஸ் ஆர்மி கை. துப்பாக்கி பிடிச்ச கையில் கேமரா புரியுது. அப்படி இருந்தாலும் அவருக்கு வாழ்த்த வயதில்லை, நன்றி. வெயில் பளிச்சு நடிக்குது, சூப்பராக இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி நல்ல மேட்ச் இருக்குன்னு அர்த்தம். அவரோட இந்த பப்பா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் வந்து இந்த பார்மி ஆர்மி மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும். அது இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா நிறைய கம்யூனிகேட் பண்ணுவேன். அதுதான் நமக்கு வரமாட்டுது. கற்றுப்போம் ஒரு நாள். லாட் மோர் கம் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் தெரியும்போது நமக்கு வரும். ஸோ கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இன்னும் மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. அங்கே வரும்போது வெயில் அடிச்சிச்சு. அப்புறம் உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு இடத்த பிடிச்சாச்சு. பட் சண்டே எப்படியும் வந்து மாற்றி உட்கார சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் உட்காந்து மேட்ச் பார்க்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்குது. ஜில்லுன்னு கிளைமேட்டு. இந்த ஜெர்க்கின் அவுக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா 2 3 ஸ்வெட்டர் போட்டுக்கோ, ஜம்காலாக இருந்தாலும் இப்போ எடுத்து வந்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் ஸோ ஜில்லுன்னு இருக்குது. ராஞ்சி எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஐ திங்க் டிசம்பர் ஜனவரிலாம் வந்தோன்னா சத்தியமாக நொறுங்கியிருப்பேன். ஆமாம், இன்றைக்கி கண்டிப்பாக கிளைமேட் மாதிரி கூலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஒரு மாதிரி வேறு மாதிரியான டேவாக இருந்தால், இன்றைக்கி வந்து இந்தியாவோட டேவாக இருந்தால் டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு, அது அடுத்த நாள் போகும். பட் ஆனால் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் சூப்பராக இருக்குது. இன்னும் 7 ஓவர் நியூ பால் வேறு எடுப்பாங்க. இந்த ஆண்டர்சன் கடைசியாக போகிறாரு பாருங்க. நான் வேறு முன்னாடி வேறு உட்கார வச்சுட்டாங்க என் டிக்கெட் நம்பருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நாங்கள் இந்த வரிசையில் உட்காந்துருக்கிறோமா, நேற்றுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷம்லாம் உட்காரவே முடியாது. இன்றைக்கி சண்டே கூட்டம் அதிகமாக வருங்கிறதுனால இந்த 3 வருஷத்துலேயும் நீங்கள் வந்து உட்கார சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து உட்கார சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கோட் சூட் போட்டு வராருல அந்த ஜார்க்கண்ட் கிரிக்கெட் அசோசியேஷனோட ஹெட்டு சிறு உருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நசன்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிரவுண்டுக்கு ஃபேன் எதுக்கு வருவான்? என்ஜாய் பண்ணுறதுக்கு, செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, அவங்களை கிரிக்கெட் ஹீரோஸை பார்க்குறது, பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர்ஸை பார்க்கறது தான் வருவான். அவங்ககிட்ட வந்து இதை பண்ணாத, அது பண்ணாத, இங்கே உட்காராது, அங்கே உட்காராது, இங்கே உட்காரு, அங்கே போ, இதை பண்ணாத, சிரிக்காத, பல்லு தெரியுது, 32 பல்லு தெரியுது, பின்னாடி வந்து ஒரு சந்தோஷம் தெரியுது, ஏன் சிரிக்கிற, ஏன் வந்து நிற்கிற, டிக்கெட் வாங்கிட்டு வந்து கிரிக்கெட் மேட்ச் தானே பார்க்க வந்த, கிரிக்கெட் மேட்ச் மட்டும் பாருன்னு சொல்கிறதுல எந்த உரிமையும் இல்லை. அது நல்லாவும் இல்லை. அவன் எதுக்கு அவன் அது பேசாமல் டிவியில் உட்காந்து பார்ப்பான். இது என்ன பாய்ஸ் ஹாஸ்டலா, இல்லை ஸ்கூலா, இல்லை நீங்கள் தான் வாழனா? இதெல்லாம் அனுபவிச்சுட்டு ஸ்கூலில் அனுபவிச்சுட்டு காலேஜில் அனுபவிச்சுட்டானே அவன் அதான் வெளில வரான். சரி, இன்னைக்கும் ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜெல்லாம் ஒரு கட் அடிச்சுட்டு, சரிப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைப்பா, கட்டெல்லாம் அடிக்காமல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைப்பா வரப்பா, சந்தோஷமா மேட்ச் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்ப்பான்னு வரும்போது இங்கேயும் ஹெச்ஆர் பண்ணுற வேலையை, ஸ்கூலில் வாத்தியாருங்க பண்ணுற, ஹெட் மாஸ்டருங்க பண்ணுற வேலையை, வார்டன் பண்ணுற வேலையெல்லாம் இங்கே பண்ணால் என்ன பண்ணுவான்? கடுப்பாக தான் அவன் ஃபர்ஸ்ட் அவுட் தான் அவன் அதை தான் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. பாதுகாப்பு காரணம் செக்யூரிட்டிலாம் புரியுது, ஆனால் ரொம்ப ஒஸ்ட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தில். மேட்ச்சு ஆரம்பிச்சு எங்களுக்கு முன்னாடி இந்த கொடை இருக்குது. இவரெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு திக்கோர். இவரெல்லாம் எனக்கு ஏதோ இந்த ஜெயிலில் உட்காந்து மேட்ச் பார்க்குற ஃபீல் அது எல்லாருமே ஒரு மாதிரி உருன்னு தான் இருக்கிறாங்க. அவர் மட்டும் கிடையாது, அவருக்கு பயந்துட்டு இங்கே இருக்கிற மற்றவங்களும் ஒரு மாதிரி உருன்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று, நான் ஏதோ தரம்சாலாவுக்கு டெஸ்ட் மேட்ச்க்கு என் உடம்பு ப்ரிப்பேர் ஆகி வந்துகிட்டு இருக்கு. டெஸ்ட் மேட்ச் பார்க்கறதுக்கு ஒரு சிறந்த இடமாகவும் இங்கே ராஞ்சி இருக்குது. கிளைமேட் விதத்தில் எதாவது சொல்கிறேன், எனக்கு ட்ரிவாண்ட்ரத்தில் மேட்ச் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா ஜில்லுன்னு இருக்கும். இங்கே ராஞ்சி சூப்பராக இருக்குது. திடீர்னு ஓப்பன் ஆகுது, வெயில் அடிக்குது, திடீர்னு அடுத்து க்ளோஸ் ஆகி செம்மையாக இருக்குது. ஸோ எப்படி தோனி கேப்டனுக்குள்ள சொல்லுவாங்க, அவங்களோட ஊரும் அந்த மாதிரி ரொம்ப கூலாக இருக்குது. ஊர் அப்படி இருக்கும்போது அந்த ஊர் ஆளுங்களும் அப்படி தானே இருப்பாங்க. அதனால் தோனியும் அப்படி தான் கூலாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் கிரிக்கெட் ஸோ வெயிலில் ஃபுல்லாக உட்காந்து பார்ப்போங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க தயிர் சாதம் சாப்பிடுவாங்க அப்படி சொல்லுவாங்க. லஞ்சையும் ஒரு மாதிரி ஹீட்டை கிளம்பி சிக்கன் காரக்குழம்பெல்லாம் எடுத்துக்கூடாதும்பாங்க. அதை தாண்டி ஜூஸ் குடிக்கணும் இங்கே அப்படி சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு காசு கொடுத்து அதெல்லாம் வாங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தண்ணி நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும். கிரவுண்டில் மடமடன்னு குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்படியே வெயில ஹீட்டை போக்குங்க. நான் அதை தான் பண்ணுவேன். கிரவுண்டுக்கு வாங்கினா மற்றதெல்லாம் ரொம்ப அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. பட் தண்ணி தானே ஃப்ரீயாக கிடைக்கும். தண்ணி மட்டும் அப்பப்போ ஏன்னா ஒரு சில இடங்கள் எனக்கு தண்ணி ஊற்றி, அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பேன். குல்தீப் சூப்பரானாரு. அவர் டிஃபென்ஸ் செம்மையா இருந்துச்சு. அவ்வளோ சூப்பரானாரு குல்தீப். பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலேயுமே இப்போ கலக்கிட்டு இருக்கிறாரு.
அக்ஷர் பட்டேல கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிக்கிட்டு இருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல இப்போதைக்கு. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாரும் அவரோட பேட்டிங்கு கை தட்டுறாங்க. வெறுப்பா போறாரு தெரியுது பாருங்க. வெல் பிளேட் குல்தீப். உண்மையாலுமே போன மேட்ச்ல எனக்கு துருவ் ஜுரேலோட பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் சர்ஃப்ராஸ் குயிக்கா வந்து கேம் ஆடிட்டு இருக்காரு. ஆனால் துருவ் ஜுரேல் அவர் டெக்னிக் பாருங்க, அவரோட காம்னஸ் பாருங்க அப்படின்னு. ஸோ அதாவது அப்போ பேட்டிங் பற்றி சொல்லியிருந்தேன், விக்கெட் கீப்பிங்கும் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். பட் விக்கெட் கீப்பிங்ல அவ்வளோ சிறப்பாக ரிஃப்ளெக்ஷனா ரொம்ப குயிக்கா இருக்கிறாரு பேட்டிங் பவுலிங். ஸோ ஒரு மாதிரி பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கிற ரிஷப் பண்ட் எங்க மிஸ் பண்ணல, கேஎல் ராகுல மிஸ் பண்ணலங்கிற அளவுக்கு துருவ் ஜுரேலோட பேட்டிங் இருக்குது. கேமராமேன் அண்ணர்களுக்கு வந்து காஃபி டீ வருது, நல்ல விஷயம். இந்த கிளைமேட்டில் கொடுக்கலாம். இந்த கிளைமேட்னு சொல்லிட்டு கிளைமேட்டை பற்றி சொல்லணும்ல, வெயில் தெரியுதுங்களா, வெயில் அடிக்குது பாருங்க. பொண்ணு மனசும் ராஞ்சி கிளைமேட்டும் ஒன்று புரிஞ்சிக்கவே முடியாது. மூட் ஸ்விங் ஆகிட்டே இருக்குங்கிற மாதிரி ஸ்விங் ஆகிட்டே இருக்கும் கிளைமேட்டும். சொட்டரை கைட்டியாச்சு, ஜெர்கினை கைட்டிட்டு சன்கிளாஸ் போக வேண்டிய நேரம். சன்கிளாஸ்லாம் போட்டு பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. பட் சும்மா ஷோக்காக சொன்னேன். ஆனால் வெயில் ராஞ்சியோட கிளைமேட் கொடைக்கானலில் நான் இருக்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. அது சம்மர் டேயில் ஐபிஎல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஷூட்டுக்கு போகும்போது இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ராஞ்சி. ஸோ இப்போ சொல்கிறது டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு வென்யூ. ஒரு 4 டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு டெஸ்ட் மேட்ச் ராஞ்சியில் எப்பயுமே வைக்கலாம், விரும்புவாங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். சூப்பராக இருக்குது ஒரு ராஞ்சி அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் சூப்பர். அதே போல் பிச்சும் சூப்பராக இருக்குது, அவுட்ஃபீல்ட் சூப்பராக இருக்குது. க்ரௌடு மட்டும் இங்கே புல் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா ஜார்க்கண்ட் ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து செம்ம அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ ஜாலியாக லட்சதீப் அடிச்சிருக்கிறாரு. அங்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குது செலிப்ரேஷன். போலீஸே சிரிக்கிறாரு, ஜாலியாக இருக்காரு. அதாவது இங்கே வந்து அந்த ஒயிட் கலர் ஷர்ட் இருக்காருல்ல, அவரை தவிர மற்ற எல்லா அதிகாரிகளும் நல்ல அதிகாரிகளாக இருக்காங்க. சின்ன பசங்களாம் வந்துருக்குறாங்க ஃபேமிலியோட. ஹாய் 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 ஃபேமிலியோட வந்துருக்குறாங்க. சண்டே இவரெல்லாம் நல்லா வருங்க. இவரெல்லாம் மாதிரி எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. வருங்க, எல்லாரும் வராங்க, மேட்ச் பார்க்கறதுக்கு வராங்க. எனக்கு இங்கே ஓரளவு தான் தெரியுது. ஐயோ அம்பையர் பஷீர் ஃபைஃபர், செம்ம டேலண்ட். இது 4வது அம்பையர் கால். தினத்தோட டென்ஷன் ஆகிட்டு போறாரு சிராஜ். இப்போ சீனியர் வந்து சிராஜ் தான். ஆனால் துருவ் ஜுரேல் ரொம்ப நேரமாக ஆடிட்டு இருக்காரு. என்ன பண்ணுவார் அப்படிங்கிற பொறுத்தது பார்க்கலாம். நான் கை வலிக்குதுன்னு நினைக்கிறேன். கை செம்மையாக வலிக்கும். ஆகாஷ் தீப் தரோட டெபியூ வருத்தப்படுறாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராபப்ளி ஒரு 30 பால்ஸ்க்கு மேலே நின்னாரு, பிடிச்சாரு. ஓகே, இதுக்கப்புறம் அடிச்சு ஆடலாம். விக்கெட்டு போயிடுச்சு. ஒரு மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. துருவ் ஜுரேல் தான் அடிச்சு ஆடிட்டு இருக்காரு. துருவ் ஜுரேல் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பட்டை கலப்புது. சண்டே வேற ராஞ்சி. அப்பா இப்பதான் கிரவுண்டு முடிக்க வந்துருக்குது. ராஞ்சி ஸ்டேடியம் முடிக்க இப்பதான் வந்துருக்குது. எனக்கு உடம்பு சரியா இருக்குது. குட் நியூஸ். இப்போ 303 இந்தியா லீடெல்லாம் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா துருவ் ஜுரேல் நின்று அடிச்சுட்டு இருக்காரு, விளையாண்டுட்டு இருக்காரு, விளாசிக்கிட்டு இருக்காரு. வேற மாதிரியான பேட்டிங் துருவ் ஜுரேல். ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 22 மூலமா ஒரு ரன் வந்துகிட்டு இருக்கு. லீடு அப்படிங்கிறது, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இங்கிலாந்துக்கு. ஸ்டோக்ஸ்க்கு என்ன பண்ணுறது புரியலலாம் இல்லை. அவங்க இதுக்கப்புறம் பேஸ்பால் ஆடுவாங்க செகண்ட் இன்னிங்ஸில். பார்ப்போம், பேஸ்பால் ஆடினாங்கன்னா மலன்னு சரிஞ்சிருவாங்களா பொறுத்து வந்து பார்க்கலாம். சிராஜோட டிஃபென்ஸ் இந்த கேப் வழியா பாருங்களேன். ஓ டெலிஷியஸ். பஷீருங்கிற டேலண்ட் சீரியஸ்லி அவர் ஒரு பெரிய டெலிஷியஸ். ஃபைனலாக அவுட் ஆகிருக்கிறாரு துருவ் ஜுரேல். இது வரைக்கும் சூப்பராக டிஃபென்ஸ் பண்ணிட்டே இருந்தார். அவருக்கு ஹேண்ட் ஷேக் ஜூரோட் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான பேட்டிங் டெம்பரமெண்ட் துருவ் ஜுரேல். எல்லாரும் எதிர்பார்த்தது ராஜஸ்தானில் பார்த்துட்டு எப்பா துருவ் ஜுரேல்லாம் அடித்து ஆடுவான்ப்பா இந்த பையன் அப்படின்னு தான் எல்லாரோட தாட் இருந்துச்சு. ஆனால் துருவ் ஜுரேல் இல்லை, என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் எடுத்து பாருங்க. நான் ரெட் பாலில் மல்டி டே ஃபார்மேட் கேம் ஆடிட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறேன். என்னோட கேமை பாருங்க, எனக்கும் ரெட் பால்லாம் ஆட தெரியும், டெம்பரமெண்டோட ஆட தெரியும் அப்படிங்கிறதுலாம் இப்போ காமிச்சிருக்கிறாரு. 149 பால்ல 90 ரன். பட் வெல் டிசர்வ்டு ஒரு சூப்பர் ஒரு 100 அவர் மிஸ் பண்ணிருக்காரு. பேட்டிங் வெல் பேட்டிங் சாம்ப். வேற மாதிரி பஷீர் அங்க சாம்பியன் தான். இங்க இன்னைக்கு இவரு எல்லாரும் கை தட்டுறாங்க. பலத்த ஒரு வரவேற்பு. இன்னைக்கு இவர் அடிக்கல அப்படின்னா இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. பட் ஆனா இன்னைக்கு துருவ் ஜுரேல் கிட்டத்தட்ட எல்லாரும் பாராட்டுறாங்க. எல்லாத்துக்கும் தகுதியானவர். பிளஸ் இந்த பக்கம் பஷீருக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு, வெல்கம் டீம் கொடுக்குறாங்க. அந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் மேல கொண்டாட்டம். 2 யங்ஸ்டர்ஸ் செம்மையா பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது
வாவ், இந்தியா 307க்கு 10. லஞ்ச் பிரேக் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். லஞ்ச் பிரேக்கில் இருங்க, வரும். அங்கே பாருங்களேன், ரோலர் ஓட்டுறாங்க, ஹெவி ரோலர் ஓட்டுறாங்க. டிவி எம்பர் மதன கோபால் அங்கே இருக்கிறாரு. ப்ளஸ் இந்த பக்கம் ப்ராக்டிஸ். என்ன விஷயம்னா, அதை எதுக்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் அதான் இவரும் போயிட்டாரு, அதாவது பிரண்டன் மெக்கலும் போயிட்டாரு. ஏன்னா ஹெவி ரோலர் போட்டாங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகும்ல. நூடுல்ஸ், இன்னைக்கு நூடுல்ஸு பார்ப்போம். அது லஞ்ச் பிரேக்குன்னு முடியல. அங்கன்னா ராஜ்கோட்டில் அலாரம் அடித்தாங்க. ஜாலியாக சிரித்து பேசிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. பாருங்களேன், ஒரு மேட்சை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பிரச்சனை பாருங்கள். தர்மசேனா வந்து உட்காருங்க சார் ப்ளீஸ் அப்படின்ட்டு போகிறாங்க. ஜடேஜா விட்டு போட்டு போயிடுவார். அஸ்வின் வந்து 10வது ஸ்பெல், அதாவது 10வது ஓவர் ஸ்பெல்ல லாங் ஸ்பெல் முறுக்கு புழி திருப்பி போகிறோம். பார்ப்போம். சரி, ரெண்டை பிடிச்சிட்டாரு, விட மாட்டேற. ஆஹா, பாலு மிஸ்ஸு, ஸ்கோரு. ஜாக்ரோலி தான் அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆயிடுச்சு. ஆனால் இந்த 1ல் இந்த வெள்ளை கலர் சட்டை பளிச்சுன்னு அடிக்குதா. இருக்கிறாங்க. ஹாய் காய்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெயில், செம்ம வெயில் அடிக்குது. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மேலே வந்து தலையில் துண்டை போட்டு உட்காந்து குட் ஃப்ரெண்ட். அவர் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வெயில் அடிக்குதுன்னு போட்டுருக்கிறாரு. ஸோ சன்னி ஃப்ரெண்ட்ஸ், sunny, totally sunny, Ranchi. Like, yes. Sunny day are coming. But I love Ranchi weather. Yes. Sometimes only sunny, but all other times it's full of cloudy. I also love Chennai's weather. Huh? Also love Chennai's. You are liar. I don't believe you because Chennai was hot. I know hot. Chennai is hot, but it is good in winter. Yeah, but ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெயில் அடிக்குது. பட் பரவாயில்ல, நல்லா இருக்குது மேட்ச் பார்க்கறதுக்கு. இந்த வெயில் வந்து ரொம்ப அவ்வளோ ஒன்றும் எனக்கு கொந்தளிக்கல. Sorry, tell me. Tell me. Sir, I am big fan, sir. Sir, I watch all your videos. Oh, thank you so much. Okay, என் வீடியோ வந்து ஹிந்தியில். Yeah, I know little bit Tamil. எல்லாருமே சிரிச்சிருவாங்க. Okay. We are Indians. சரி, okay. Finally one deal. Okay, finally one only deal. Yeah. Don't say no. Okay. Take all Tamil Nadu players. Deal. Yes. Yes or not? Yes. I live. Take all Tamil Nadu players. Give MS Dhoni. Dhoni is our Thala is our emotion. Chinna Thala, sir. Number 7 is our emotion. We can't forget it. But all players are Indians. When Dhoni joins CSK, he is our son. Okay. No. We are adopted. Okay. He is ours. Yours is Ishan Kishan. Ours is Dhoni. Okay. No. Dhoni is emotion. Dhoni lives in our hearts. Dhoni played this stadium. Okay. We have one IPL team. You have no IPL team. So Dhoni is ours. Doesn't matter. Doesn't matter. His hometown is in Ranchi. Hometown is in Ranchi. No. See, if Dhoni enter the Tamil Nadu politics, he will become a MP or MLA. But here, Doesn't matter, na. Doesn't matter. If he will, Dhoni come from this place, not if he Chennai. will enter any state, he will become MP or PM. Dhoni come this place, not Chennai. That is. you have a lot of Ishan Kishan, now Sabas Nadeem. So lot of players. No. Man. Dhoni. You also have a lot of players We in have Tamil a lot Nadu. of Ravi Ashwin. Yes, normal bowler. Not a normal bowler. He's a normal he bowler. has taken more than 400 wickets. Yes. It's all about fluke wicket. Edwin also is a nice player. Yeah, no nice. Wickets in sub condition. Yes, all conditions. ஓகே, அவங்க பேரம் பேசி முடிக்கிற மாதிரி தெரியல. ஆனால் போகிறதுக்குலாம் மண்டே கழுவி அப்படியே தோனி இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. Yeah. இருக்கிறதுலே ஃபன்னு அங்கே முடிஞ்சு, அந்த ஃபன்னு முடிஞ்சு. இப்படி பவுலிங் போட வரும்போது ரோஹித்தோட ஃபீல் செட் தான் ஃபன்னு. ரோஹித் இந்த கோவை பிரதர்ஸில் இங்கிலீஷ்காரனில் வர வடிவில் மாதிரி நம்ம இங்கிட்டு போவோம், நான் அங்கிட்டு போயிடலான்னு போயிடுவேன். என்னாச்சு ஏதோ பிரச்சனை வாக்கிய தகராறா? ரோஹித் தர்மசாலா கிட்ட பேசுறாரு. தெரியல ஏதோ பேசுறாப்புல தர்மசாலா கிட்ட. பாத்தீங்கன்னா
இங்கே ஒரு கூட்டம் நிற்குது, தண்ணிக்காக நிற்குது. 10 நிமிஷமாக நிற்கிறேன். ஆனால் ட்ரிங்க்ஸ் பிரேக்கே 15 நிமிஷம் தான். அதுக்குள்ளே நான் போயிடணும். உடம்பு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஃபைனலாக தண்ணி இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆயாச்சு. நீண்ட நடிகப்பேன். எனக்கு பின்னாடி பாருங்கள், வா அவ்வளோ பெரிய லைன் தண்ணிக்கு நிற்கிறாங்க. சண்டை சண்டை கொழாடி சண்டை. ஒரு கிளாஸ் தண்ணிக்கு இத்தனை கை, இந்த கையெல்லாம் மீறி தான். தேங்க்யூ. ஒரு வாய் தண்ணிக்கு லைனில் நிற்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்க எல்லாரும் தண்ணிக்காக தான் நின்றுருக்காங்க. ஐயோ இருங்க, மறைக்கும். பாருங்கள் இந்த லைன் பாருங்கள், ஃபுல்லாக தண்ணிக்கு தான். பா தண்ணியே எப்படி கிடச்சுன்னு சொல்லி தண்ணி வீலாக் போடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு கிளாஸ் தண்ணி பத்தாது, வேற வழி இல்லை. நீயும் டாவடிக்கும் ஒன்னா கட்டுனா, நீயும் டாய் கொண்டா கட்டுனா, நீயும் டாவு டாவு நீயும் டாவு நீயும் டாப் அடிக்கிற 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 அடிக்கிரி அடிக்கிற அடிக்கிரி ஒன்ன ஒன்னு கட்டுனா கட்டுனா டார்ச்சர்டா. டார்ச்சிடா. சி ரிப்பீட். ஓகே, வேணாம் மச்சான் வேணாம், வேணா மத்த வேணா, இந்த பொண்ணுங்க காதலு ஒன்னு காடலே. அது மூடி தர. அது மீன்ஸ் வாட்ஸ் த மீனிங் இஸ் நோ டோன்ட் லவ் டோன்ட் லவ் கேர்ள். ஸோ love girl. mother and father. It's arranged marriage is the best. Arranged marriage is better than love marriage. Then friendship is permanent. Permanent. Love is temporary. That's why this. That's why. Yeah. Okay. Nice song. Yeah, this is a famous song. Yeah. Okay. Tomorrow this videos in brief. Okay. Thank you. Kuldeep again. அவங்க சப்பாத்தி சாப்பிட்டாங்க, அதை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றிங்களா, அவர் கையில் வச்சுருக்காரு தெரியுங்களா. இப்போ அதை வாங்கி எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம். We are eating some lunch. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் இல்லை அப்படி இல்லை. முஸ்தபா 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 डोंट वरी मुस्तफा போயிட்டு இருக்கு. अरे सारा अभी बोल तो दिया ब्रेक करो. ஒரு போக்க பார்த்தா இன்னைக்கே மேட்ச் முடிப்பாங்களான்னு தெரியல. இன்னும் மேட்ச் முடிந்து 15 நிமிஷம் தான் இருக்கு. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இன்னும் அரை மணி நேரம், அதாவது 10 ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் முடிச்சுட்டு போவாங்களா, இல்லை திங்கக்கிழமை வர வைப்பாங்களா. ராஜ்கோட்ல அடுத்த அதாவது திங்கக்கிழமை வந்தோம், என்ன பார்ப்போம். படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோஹித் நாட் அவுட் பேட்டரா போகணும், முடிக்காம போகக்கூடாது. ஆமாம், ரோஹித் முடிக்காம போயிடக்கூடாது. கேப்டனா அவர் தான் இருக்கும், பெரிய கல்பிரிட் ஆகிடுவார் முடிக்கலன்னா. எல்லாரும் இன்னைக்கே மேட்ச் முடியணும், ரிசல்ட்டை பார்த்துட்டு போகணும், கொண்டாடிட்டு போகணும்னு நினைப்பாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்கு இன்னைக்கு. க்ரௌடு செம்ம நிறையா வந்துருக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால. எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு டைமே கொடுக்கறதுக்கு. ஆனால் வேலைக்கு முடிஞ்சு, அதாவது வேலையை விட்டுட்டு வந்து மேட்ச் பார்க்காங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஹாலிடேவும் கிரிக்கெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. முடிஞ்சா இல்லை ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா? முடிச்சு. ஸோ இன்னைக்கு முடிச்சு, டே முடிச்சு. சண்டே இதுதான் முடிஞ்சிருச்சு. ஆர் யூ கம் டுடே? ஸோ டுமாரோ ஆர் யூ கமிங்? Yeah, here I'm also here. சேம் பிளாக். ஓகேங்க, இன்னைக்கு டே சிறப்பாக முடிஞ்சிருக்கு. இந்தியா கன்ஃபார்ம் வின் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில இப்போ இருக்கிறாங்க. மாறுமா? சண்டே அன்னைக்கு விக்டரியை பார்த்துட்டு போகலான்னு நினச்சாங்க, ஆனால் முடியல. பட் ரொம்ப ஹார்டான ஒரு டே. ஸ்டோக்ஸ் அண்ட் இங்கிலாந்து டீம் இன்னும் 152 தான் அடிக்கிறோம். பார்ப்போம் நாளைக்கு ப்ரெஷர் போடுறாங்க. ஆண்டர்சன் அண்ட் ஏர்லி ராபின்சனோட கையில் தான் இருக்குது. ஓகேங்க, விடைவடையுது. போயிட்டு இருக்கோம். இன்னைக்கே டெஸ்ட் மேட்ச் முடியும், நிறைய பேர் வந்து சண்டே. ஆனால் இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் முடியாது. பட் ஆனால் நேற்று இன்னைக்கு எக்கச்சக்கமான கண்டென்ட் இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஒன்றும் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா இருந்துச்சு. வெயிலும் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரி மேகம் மூடி இருக்குது. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு என்ன நடந்தது. பட் நேற்றுக்கு கிரிக்கெட்டு, இன்னைக்கு கொஞ்சம் கிரிக்கெட்டு, பட் நிறைய கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். வீடியோ அப்லோட் ஆகிற இந்த நாளில் தான்
நம்மளோட சேனல் 2018 பிப்ரவரி 26 ஆரம்பிக்கப்பட்டது. சாயங்காலம் 6 years ஆஃப் ஆனந்தா, 6 வருஷம் நிறைவடையுது. 7வது வருஷத்துல என்டர் ஆகுறேன். இதுல தேங்க்ஸ் டு டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட்டர்ஸ், இவங்களெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பெரிய கிளாஸ் நடக்க விரும்பல, பேசாம செயல இருக்கு, நிறைய பிளான்லாம் இருக்கு. இந்த வீலாக அடுத்து வேற எப்படிலாம் கொடுக்கலாம் பாக்குறதே கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க. 3000 பேர் 4000 பேர் தான் பார்ப்பாங்க. இதுக்கு என்ன அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகேங்க. வீடியோ வீலாக் நிறைய உடையுது. டே 4 உங்க சந்திக்கிறேன். பட் 7வது என்டர் ஆகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 7 இஸ் சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா நான் இருக்கிறது ராஞ்சியில இருக்கிறேன். ராஞ்சிக்கும் 7க்கும் எவ்வளவு கனெக்ஷன் உங்களுக்கு தெரியும். எனக்கும் 7க்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. மாதிரி எமோஷனலா தான் இருக்கு. 7 என்டர் ஆகுறது ராஞ்சியில 7வது வருஷங்கிறது எல்லாம் எழுதிருக்கு, ஏதோ நடந்திருக்கு. ஓகே, நிறைய விடையுது. பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் இந்த வீடியோக்கள்ல. அண்ணா வேற நான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அப்படின்னு